வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாங்க, உங்க தேர்வு தயாரிப்புக்கு ரொம்பவே உதவக்கூடிய இன்னைக்கான முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை ஒண்ணு விடாம தெளிவா பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம என்னென்ன தலைப்புகள்ல கவனம் செலுத்த போறோம்னு பாருங்க. முக்கியமான தீர்ப்புகள்ல ஆரம்பிச்சு சயின்ஸ் அண்ட் டெக் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். கடைசியா ஒரு சூப்பரான ரிவிஷனும் இருக்கு. முதல்ல நம்ம பார்க்க போறது உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்புகள். பாலிட்டி பகுதியிலிருந்து இதுல நிச்சயம் கேள்விகள் வர வாய்ப்பு இருக்கு. சோ கொஞ்சம் கவனமா கேளுங்க. இது ரொம்ப நாளா விவாதிக்கப்பட்டு வர்ற ஒரு கேள்வி இல்லையா? ஒருத்தர் மதம் மாறுனா அவரோட எஸ்சி அந்தஸ்து என்ன ஆகும்? இதுக்கு உச்ச நீதிமன்றம் இப்போ ஒரு தெளிவான பதில கொடுத்திருக்கு. சோ தீர்ப்பு ரொம்ப நேரடியாவே சொல்லப்பட்டிருக்கு. நீங்க இந்து, சீக்கியம் அல்லது பௌத்த மதத்துல இருந்தா மட்டும்தான் எஸ்சி அந்தஸ்து தொடரும். இதை தாண்டி வேற எந்த மதத்துக்கு மாறினாலும் அந்த அந்தஸ்து ரத்தாகிடும். இது 1950ஆம் ஆண்டு அரசியலமைப்பு சட்டத்தை அடிப்படையா வச்சு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பாருங்க, இந்த ஸ்லைட்ல ரொம்ப சிம்பிளா பிரிச்சு கொடுத்திருக்காங்க. எந்தெந்த மதங்களுக்கு தகுதி இருக்கு, எதுக்கு இல்லைன்னு தெளிவா இருக்கு. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த 2 லிஸ்டையும் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சட்ட வரலாற்றிலேயே ஒரு முக்கியமான மைல்கல். ஏன்னா இந்தியாவுல நீதிமன்ற அனுமதியோட செயலற்ற கருணை கொலை, அதாவது பாசிவ் யூட்டனேஷியா செய்யப்பட்ட முதல் நிகழ்வு இதுதான். இந்த வழக்கையும் ஹரீஷ் ராணா பெயரையும் நினைவுல வச்சுக்கோங்க. சரி, அடுத்ததா நம்ம பார்க்க போறது சர்வதேச நிகழ்வுகள். உலக அளவுல இந்தியாவுடைய பங்கு என்ன, முக்கியமான வர்த்தக ஒப்பந்தங்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இந்த அட்டவணை ரொம்ப முக்கியம். உலக வர்த்தகத்தோட 2 முக்கிய நீர்வழிகளை இது ஒப்பிட்டு காட்டுது. ஹார்மோஸ் நீர்ச்சந்தி உலகத்தோட எரிசக்தி வர்த்தகத்துக்கு எவ்ளோ முக்கியம்னு பாருங்க. அதே மாதிரி பனாமா கால்வாய் அட்லாண்டிக் மற்றும் பசிபிக் பெருங்கடல்களை இணைக்கிற ஒரு முக்கிய வர்த்தக பாதை. இதோட லொகேஷனை வச்சு கேள்விகள் வரலாம். அடுத்து நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பகுதிக்கு வந்தாச்சு. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில என்னென்ன புது அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு பாப்போமா? பயோஃபார்மா சக்தி, இந்த பேர் ரொம்ப முக்கியம். இனிமே புதுசா கண்டுபிடிக்கிற மருந்துகளை விலங்குகள் மேல டெஸ்ட் பண்ணாம அதோட தரத்தை சோதிக்கிறதுக்கான மத்திய அரசோட ஒரு சூப்பரான திட்டம் இது. இது எப்படி சாத்தியம்னு கேட்டா அதுக்கு காரணம் இந்த ஆர்கன் ஆன் சிப் மற்றும் 3D பயோ பிரிண்டிங் டெக்னாலஜி தான். இது மூலமா மனித உடலுக்குள்ள ஒரு மருந்து எப்படி வேலை செய்யுதுன்னு ரொம்ப துல்லியமா தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து கர்ப்பிணி, இது பயோடெக்னாலஜி துறையோட ஒரு முக்கியமான ஆராய்ச்சி திட்டம். ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தி குறைப்பிரசவத்துக்கான காரணங்களை கண்டுபிடிச்சு அதை முன்கூட்டியே கணிக்கிறது தான் இதோட நோக்கம். இந்த திட்டம் எந்த துறையின் கீழ் வருதுன்னு கேட்க வாய்ப்பிருக்கு. அது பயோடெக்னாலஜி துறை, அதாவது டிபிடி. இஸ்ரோ பத்தி ஒரு சூப்பர் அப்டேட். கேரளாவை சேர்ந்த ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஆகாஷா 300ங்கிற ஒரு ஸ்பெஷல் 3D பிரிண்டரை இஸ்ரோவுக்கு கொடுத்திருக்காங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது 500 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை தாங்கக்கூடிய விண்வெளி பாகங்களை உருவாக்கும். அடுத்து ஒரு ஆச்சரியமான தகவல். நம்ம சூரிய குடும்பத்துல புதுசா 15 நிலவுகளை கண்டுபிடிச்சு உருவி செஞ்சிருக்காங்க. ஆமாங்க, நம்பர் 15. இந்த 15 நிலவுகள் எங்க இருக்குன்னு பார்த்தா, வியாழனை சுற்றி 4 நிலவுகளும் சனியை சுற்றி 11 நிலவுகளும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த தகவலை மைனர் பிளானட் சென்டர் உறுதிப்படுத்தியிருக்கு. சோ நம்ம சோலார் சிஸ்டம் இன்னும் எவ்வளவு மர்மங்களை வச்சிருக்கு பாருங்க. சரி, நம்ம ரிவிஷனுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னும் 2-3 முக்கியமான சின்ன சின்ன தகவல்களை வேகமா பாத்திரலாம். விருதுகள் பகுதியில இது முக்கியம். சுய உதவிக் குழுக்களுக்கு அதிக அளவுல வங்கிக் கடன் வழங்கி உதவித்ததற்காக கர்நாடக கிராமீண வங்கிக்கு தேசிய விருது கிடைச்சிருக்கு. இந்த விருதை வழங்கியது மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகம். முக்கியமான தினங்கள்ல கண்டிப்பா ஒரு கேள்வி வரும். மார்ச் 25 அடிமைத்தனத்தால் பாதிக்கப்பட்டவங்கள நினைவு கூறும் சர்வதேச தினம். இந்த வருஷத்துக்கான கருப்பொருள், அதாவது தீம் என்னன்னு பாருங்க. சுதந்திரத்திற்கான போராட்டம், இனவெறிக்கு எதிரான உலகளாவிய நீதி. இந்த தேதியையும் கருப்பொருளையும் மறக்காதீங்க. ஓகே, இப்போ ஃபைனல் ரவுண்டுக்கு வந்தாச்சு. நம்ம இவ்ளோ நேரம் பார்த்த எல்லாத்துல இருந்தும் தேர்வுல கேட்க வாய்ப்பு இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் ஒரு தடவை வேகமா ரிவைஸ் பண்ணிடலாம். ரெடியா? இந்த ஸ்லைடை ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. எஸ்சி ஸ்டேட்டஸ் எந்த மதங்களுக்கு கிடையாது. கிறிஸ்தவம் மற்றும் இஸ்லாம். ஹார்மோஸ் நீர்ச்சந்தி எங்க இருக்கு? ஈரான் மற்றும் ஓமனுக்கு நடுவுல. பயோஃபார்மா சக்தி எதுக்கு? விலங்குகளை பயன்படுத்தாத மருந்து சோதனைக்கு. ஆகாஷா 300னா என்ன? அது ஒரு 3D பிரிண்டர். கர்ப்பிணி திட்டம் எந்த துறையோடது? பயோடெக்னாலஜி துறை. அவ்வளவுதான், சிம்பிள். இன்னைக்கு நாம பார்த்த எல்லா தகவல்களும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இது வெறும் ஆரம்பம்தான். இந்த தலைப்புகளை வச்சு இன்னும் ஆழமா படிக்க ஆரம்பிங்க. உங்க தேர்வுல வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள்.